இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். We want to welcome you again into a session of this encouraging note. And to encourage us this week, we are looking at Psalms 18 verse 6. சங்கீதம் 18 6ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிறது. இவ்விதமாய் சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. In English it says like this, in my distress I called to the Lord. I cried to my God for help. From his temple he heard my voice. My cry came before him into his ears. இன்றைக்கும் நெருக்கப்படுகிற வேளையில் தேவனை நாம் எங்கு வைக்கிறோம், முதலாவது தேடுகிறோமா என்ற ஒரு கேள்வி எழும்புமானால் அதில் நமக்கு உண்மை என்ன என்று தெரியும். தேவனை கடைசி நிமிஷத்துல தான் அநேகர் தேடுவார்கள். There are moments when we go into a distressful situation, a sorrowful distress where we tend to look at God at the very last resort. Where else we are called to seek God first. தேவனை முதலாவது எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் தேவனை தேடும்போது அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நெருக்கப்படும் போது அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அப்படி என்றால் என்னுடைய புலம்பல், என்னுடைய கண்ணீர் அவருக்கு முன்பாய் வரும்போது என்ன நடக்கிறது? அவர் உடனடியாய் எனக்கு இறங்கி உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் குழப்பமான வேகமாய் போகிற சமுதாயத்தில் வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் சரி, நாம் தேவனை முதன்மையாய் தேடக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த இடத்துல யாருக்குமே சோகம் இல்லை, வேதனை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எல்லாருமே பாடுகளை அனுபவிக்கும் போது ஒன்றை செய்ய வேண்டும், கர்த்தரை நோக்கி முறையிட வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சத்தம் அவர் செவிகளில் ஏறிற்று. My cries have reached his ears and he will answer. And I want you to be encouraged today. Whatever the situation you are undergoing, be encouraged that your cries, your tears, your pains and your sorrows are right before God. All you need to do is call upon him and he will answer you. Be encouraged today that our Redeemer lives. Bless you all.